24 வீடியோ குரூஸ். கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு RC 24 வீடியோ குரூசடே மோட் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர்ஸ் லீக் நக்கிட்டு போயிட்டு சார் விடுங்க. ஸோ நேபாள் வந்து இந்தியாவுக்கு வந்துருக்காங்க. குரூஸ் டே, அதாவது கரியர் மோட் மாதிரி. சஞ்சு சாம்சங், திலக் வர்மா, சிவம் தூபே, सूर्यकुमार यादव, रिंकू सिंह, ड्यूट श्वेत, तुषारा देशपांडे, अक्षर पटेल, रवि बिश्नोय, हर्षदीप सिंह, யார் பந்திஷோரு தெரியல. பும்ரா இல்ல, பும்ரா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம். சஞ்சு சாம்சங் அண்ட் திலக் வர்மா. ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மாலாம் வந்திருப்பான். அவரோ வந்துடல. ஃபர்ஸ்ட் பால். இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்களேன். நல்லா கரெக்டா தட்டினா வரும். கேட்சா கேட்சா கேட்சுங்க. என்னாச்சு? ஸ்டோக்க தானே வச்சேன், அதுக்கு போய் கேட்ச் வச்சுட்டேன். அபிஷேக் சர்மா ஏன் இல்ல டீம்ல? சிவம் தூபே ஒன்டோன் இறங்கி இருக்காரு. வேறையாவே வந்திருக்காரு சிவம் தூபே. दुबे सिक्सर दुबे आरचानी. இப்ப பட்டிருக்கு போறங்க. முதல் பாலே போறங்க. அம்பேர் ஏன் கருக்கருன்னு கருத்து போயிருக்காரு. சரியான ஷாட் தான் இங்க. பாருங்களேன் எவ்வளவு அழகா அப்படியே ஸ்மூத்தா போச்சு. விட்டு தட்டாரு, கேப்பை பிக் பண்ணி ஒரே அழகா ஸ்மூத்தா போயிடுச்சு பவுண்டரி. சிவம் தூபேக்கு முதல் பால்லே பவுண்டரி. சிக்ஸ் வருமா? ஷாட்டுங்க. சிக்ஸர். சிக்ஸ் போயிருக்கு. நகர்ந்து வந்து அடிச்சாரு. பால போட அப்படியே நகர்ந்து வந்து அடிக்க ஆஃபா லெக்கான்னு தெரியல. அந்த சைட்ல பவுண்டரி. சாரி, சிக்ஸ். இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்குமா? விவோ இருக்கலாம், சான்ஸ் உள்ளது. ஐயோ வாங்கினாருங்க. கண்டிப்பா இதுக்கு ரிவெஞ்ச் இருக்கும். கமி என்ற நேபாளி பவுலருக்கு கண்டிப்பா வந்து ரிவெஞ்ச் இருக்குங்க. சிவம் தூபே உடம்புலயே போட்டிருக்காரு. ஷார்ட் லெக்லயே போடுறாரு. லென்த் நல்லா லென்த் பிக் பண்ற ஷாட்டுங்க. மறுபடியும் ஒரு சிக்ஸர் ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு சிவம் தூபே. சாமி இடம் இந்த மாதிரிலாம் பால போட்டா இப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. இங்க பாருங்க, அங்க ஒரு கேப், இங்க ஒரு கேப் இருக்கு. பேக் ஃபுட்ல போய் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, உடம்புலயே போடுறாரு அவரு. லென்த் பால்லயே போடுறாரு. குட் லென்த். ஷார்ட் பாலும் போடாம யாக்கரும் ஆக்காம கே கரண் இன்னொன்னு பவுலர். பொது பவுலர் திலக் வர்மா ஆன் ஸ்ட்ரைக். கரண்ட் ரன் அட் 16. என்ன ஷார்ட் பாலே போட்டுக்கிட்டு நல்ல ஒரு ஃபீல்டிங் தட்டி விட்டு விளையாடுற. 2 ரன் போலாம். டைமிங் 1.5. லாஸ்ட் பால் பவுண்டரி போச்சு, நான் கட் பண்ணிட்டேன். ரீப்ளே பாருங்க.
இல்லை விட்டு தட்டினாரு, கால் கூடயே போட்டாரு, ஃபுல் டாஸாக வந்துடுச்சு. பேட்டில் மிடில் கனெக்ட் பண்ணி கேப்பை பிக் பண்ணி அடிச்சாரு. நல்ல ஒரு ஷாட்டு. ஸோ 6 ரன் மட்டுமே இந்த ஓவரில். 2வது ஓவர் முடிவில் எவ்வளோ ரன்னு தெரில, எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். 20 ஃபார்வர்ட், 22 ஃபார்வர்ட், சாரி. ஸ்கோர் போர்டை காட்டுறாங்க. தூபே சிக்ஸர், தூபே. மறுபடியும் கம்மி டு டூபே. எட்ஜு டைமிங் நல்லா, அதனால தப்பிச்சார் தூபே. எட்ஜு ஸ்லிப் வச்சிருந்தா கேரி ஆயிருக்கும், ஆனா ஸ்லிப் வைக்காத காரணத்தினால் கேரி ஆகல. வந்தது கரண். பெருசா ரன் வரல. எட்ஜு கேட்ச்னா அவுட் ஆயிருக்காரு. யார்? சிவம் தூபே. நான் எதுவும் ரிவ்யூலாம் எதுவும் மாட்டேன், நான் சீட் பண்ண மாட்டேன். எட்ஜு, திக் எட்ஜு பாருங்களேன். அவர் எங்கேயோ அடிக்க முயன்று எங்கேயோ அடிச்சிட்டாரு. பாலும் மேலே ஏறிடுச்சு. அங்கே ஒரு ஃபீல்டரு கரெக்டாக பிடிச்சிட்டாரு. 2 விக்கெட். நேற்று செகண்ட் டவுன் இறங்குறது சூரியகுமார் யாதவ். யாதவ் கிட்ட ஃபயர் எதிர்பார்க்கலாமா? முதல் பால் 6 அடிப்பாரா? இந்த பார் ஒரு அழகா ஃபைன் லெக்ல தூக்கி அடிப்பாரா? அடிச்சிருக்காரு 6. ஃபைன் லெக்ல சூரியகுமார் யாதவுக்கு ஃபைனா தான் போகும். பாருங்க, சரியான ஷாட்டுங்க. ரிஷப் பண்ட் மாதிரி உட்காந்து அடிக்கிற மாதிரிலாம் இந்த ஷாட் இல்லை. சாரி, இந்த கேம்லயே ஷாட் இல்லை. நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கும். இன்னொரு விக்கெட் போல்டு. சூரியகுமார் யாதவ் நல்லா கால் உயர்த்திக்கு போட்டாரு. பாருங்க, ரீப்ளே பாருங்க. கால் உயர்த்திக்கு போட்டாரு, ஸ்டம்பிங் கழட்டிட்டாரு. ஜுரேல் வந்திருக்காரு. ஒரு மேட்ச்ல 14 ரன் எடுத்திருக்காரு. இந்த ஓவர்ல 2 விக்கெட்ங்க. பாருங்க, இதே மாதிரி ஒரு பால் தான் போட்டாரு, அப்படியே திரும்பி உள்ள வருது. மூன்று ஓவர் 4 ஓவர் முடிவேல் ஏன் நிறைய எஜ்ஜாது. 34க்கு 3. நாலாவது முதல் பால் ஸ்விங்கே தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால். திலக் வர்மா ஷாட் விட்டுறார். ஃபைனல்ல போயிருக்கு. 6. ஆமாங்க, 6. சரியான ஷாட். ஷார்ட் பால் திருப்பி மாதிரி அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு அந்த ஷாட்டு. தோனி ஆர்சிபி மேட்ச்ல அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஐ திங்க் 2024 ஐபிஎல் பத்தி பேசிட்டு இருக்கேன், 25 ஐபிஎல் பத்தி இல்லை. 25 ஐபிஎல் பத்தி நம்ம பேச எதுக்கு? இந்த பாலை என்ன பண்ணலாம்னா லாங்கான் மேல தூக்கி அடிப்போம். லாங்கான் சிக்ஸர். லாங்கான் தானே தெரில, சும்மா சொல்லி விட்டேன். லாங்கான்னு தெரில, சத்தியமா தெரில.
பரவாயில்ல, சொல்றோம்ல, தப்பு இல்லை. லாங்கானா லாங் ஆஃப் ஏதோ ஒன்று. தூக்கி விட்டால் 6 அவ்வளோதான். நல்லா அடிக்கிறாங்க திலக் வர்மா. ஓப்பனிங் இறங்கினாரா என்னன்னு தெரில. திலக் வர்மா ஓப்பனிங் இறக்கி இந்த மேட்ச்ல மட்டும்தான் பார்க்குறேன். மறுபடியும் ஒரு நல்ல பால் அடிச்சிருக்கலாம், ஆனால் ஹெலிகாப்டர் ஆட போய் விட்டுட்டாரு. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். ஐயோ, இந்த மாதிரி பால் போடுறாரா? ஸ்ட்ரைட்டா தூக்கி விட்டுருக்காரு திலக் வர்மா. கிளியர் பண்ணிருச்சு. 1 பவுன்ஸ் 4. ஆமாங்க, 1 பவுன்ஸோட பவுண்டரி. நல்ல ஒரு பால், அதே மாதிரி நல்ல ஒரு ஷாட். ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டாரு, கிளியர் பண்ணிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஷாட் எல்லாம் இவர்கிட்ட மட்டும்தாங்க எதிர்பார்க்க முடியும். நான் தோனி அடிக்க மாட்டாரான்னு கேட்டா அடிப்பாரு. கண்டிப்பா அடிப்பாருங்க. ஏங்க நீங்க 2025 IPL மட்டும் பார்த்து இப்படி சொல்றீங்க? அவரோட 5 கப் எப்படிங்க வரும் சிஎஸ்கேக்கு? ட்ரீம் 11. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. IPL என்னதான் வயசானாலும் எல்லாம் என்ன சொல்லவே சொல்ல. அப்படி ஒரு மனுஷன் இல்லைன்னா 3 ICC ட்ராஃபி வந்திருக்குமா? 2007 வேர்ல்டு கப் வந்திருக்குமா? 2011 வேர்ல்டு கப் வந்திருக்குமா? துவந்து போயிருந்துச்சு டீம் இந்தியா. நல்ல ஒரு பால். இங்க பேசிக்கிட்டே பால விட்டேன். சரி, நல்ல ஒரு பால். ஷாட் கிளியர் பண்ணிருக்கு 4. ஷாட் கிளியர் பண்ணிருக்கு 4. நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஷாட். பயங்கரமா இருந்துச்சு அந்த ஷாட்டு. ஆனா 4 தான் போச்சு, ஏன்னு தெரியல. பாப்புலர் லாஸ்ட் ஓவர் மறுபடியும் கனெக்ட் பண்ணி இருக்காரு. எஸ், இட்ஸ் 6. திலக் வர்மா ஒரு செகண்ட் தோனி மாதிரியே இருந்துச்சாருங்க. பார்க்க தோனி மாதிரியே இருந்துச்சு பாருங்களேன். அப்படியே தட்டினாரு பாருங்க. பழைய தோனின்னு சொன்னேன். 2013, 14 அந்த தோனி சொன்னேன். ஃபோர் 6 10 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல. லாஸ்ட் பாலுக்கு முந்தின பால் ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டுருக்காரு. எஸ், இட்ஸ் 6. 6. இந்த மாதிரியான ஆறெல்லாம் இந்த மேட்ச்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். 103 மீட்டர்ஸ்க்கு ஒரு 6. ஸோ 16 ரன் வந்திருக்கு இது ஓவர்ல. மறுபடியும் ஒரு ஷாட் இல்லைங்க போல. ஓகே, இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். 2 டீமுக்குமே ஒரு ஓய்வு. என்னமோ பெரிய பிளான்ல போடுறாங்க. என்ன நான் ஸ்கோர்ல ஸ்கோர் கார்டை பாக்குறீங்க. சஞ்சு சாம்சன் மண்டா சென்ட்ரல் 0க்கு காலி. திலக் வர்மா நாட் அவுட் 23 for 14. சிவம் தூபே கேட்ச் 20 ரன் ஃபார் 9 பால். சூரியகுமார் யாதவ் போல்டு 6 ரன் 3 பால். த்ருவ் டுரே நாட் அவுட் 18 runs 9 பால். ஒரு லெக் ஸ்பின் ஓவர். இந்த ஓவரை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல எதுவுமே பெரிய ஷாட் போக போறது இல்லை. நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ 6th ஓவர் ஃபைனல் பால். இதையும் நம்ம பெரிய ஷாட் போகிறதில்ல, ஃபைனல் பால்ன்றதால காட்டுறேன். டாட் பால். ஸோ 6 ஓவர் முடிவில் 71க்கு 3. யாராவதோ ஒரு எஸ் கம்மி போட வந்திருக்கார். இந்த ஓவர் பெரிய ஓவராகவும் இருக்கலாம். 5 நான் 10 ஓவர் பவர் ப்ளே பண்ண போகிறேன். சாரி, ஆட்டோ ப்ளே பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது எனக்கு. ஆட்டோ ப்ளே பண்ண போகிறேன். இதுதான் ஃபைனல் ஓவர். எட்ஜி 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 நிறைய எட்ஜ் ஆகுது. ஸ்ட்ரைட்டில் தூக்கி விடலாமா இந்த பாலை? எப்படி ஸ்ட்ரைட்டில் தூக்கி விடுறது? ஆஹா, காலி காலிங்க. விட்டாரு, கேட்ச் விட்டாரு. நல்லா வேலை, கேட்ச விட்டாருங்க. 1 லைஃப் ஃபார் திலக் வர்மா. பாவங்க பவுலர். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஷாட், தூக்கி அடிச்சாரு. யார் விட்டதுன்னு தெரியல. பால விட்டாரு. இங்க விட்டது கேட்சா இல்ல மேட்சா பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். பெரிய ஷாட் அவ்வளோ வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உருட்டுவோம். வீடியோ நல்லா ஷார்ட் பண்ணதான் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. போடுற எல்லாமே பவுன்ஸ் தான். இல்லை, இப்போலாம் 1 பவுன்ஸே தராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போட்டது என்னன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தரல. பாருங்க, காலெல்லாம் வக்காதீங்க ப்ரோ. ஐயோ, பால்டு காலி. ட்ரூப் சுரேல். சுரேல் 21க்கு காலி. விக்கெட் நிறைய போகுது. ரிங்கு சிங் இறக்கி இருக்கோம், லாஸ்ட் பேட்ஸ்மேன். அடுத்து இறக்க வேற யாருமே இல்லை. தோனி இருந்துன்னா ஒரு சின்ன பார்த்தைய போட்டு வந்துடுறேன். 1 இட்டாலிட்டி லேட்டர். பவர் பிளே பண்ணதுல 115 13 ஓவர் முடிவில். வர விட்டு அடிச்சாரு துஷார் தேஷ்பாண்டியா. ஓகே, இந்த ஓவரையும் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஓவர்லையும் எதுவும் பெரிய ஷாட் போறது இல்லை. ஒரு வித்தியாசமான பவுண்டரிங்க இங்க வாங்க. இந்தாரா அச்சாரா ஆப்டோ தட்டு. நல்ல ஒரு பவுண்டரி. ஃபைனல் பால், டாட் பால். 125 ஃபார் 5. 14 ஓவர் முடிவில். இன்னொன்று ட்ரிங்க்ஸ் பிரேக். மறுபடியும் ஒரு ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே, ஃபைனல் ஓவர். இதுல நிறைய பிக் ஷாட்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. So 161 for 6. ஷாட் கைலியா? ஆமாங்க, அவுட். வெளியேறார் அக்ஷர் பட்டேல். நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு பேட்ஸ்மேனும் காலி. எனக்கு அக்ஷர் பட்டேல் காலி. நல்ல ஒரு பால் தான், ஸ்ட்ரைட்ல தூக்கி விடலான்னு பார்த்தோம், கரெக்டா கனெக்ட் ஆகல. ரவி பிஷ்ணாய் இவ்வளோ வந்திருக்காரு. 13 மேட்ச்ல 4 ரன் தான் எடுத்திருக்காரு.
பிஸ்மாய் ஃபர்ஸ்ட் பால். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இந்த இதில் எதுவும் பெரிய ஷாட்ஸ் போகாது. ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஜிஜியாஸ்ட் வந்திருக்காங்க. இஞ்சில் இருக்கு ரவி பிஷ்னாய்க்கு. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல பவுண்டரியோட முடிக்கிறாரு ரவி பிஷ்னாய். ஸோ 166 டார்கெட்டு. ஸோ ஆட்டோ ப்ளே பண்ணி விட்டு வந்துடுறேன். முதல் ஓவர் மட்டும் போடுவேன், அதுக்கப்புறம் ஃபுல் ஆட்டோ ப்ளே தான். முதல் ஓவர் போட அர்ஷதீப். நேபாள் ஓப்பனர்ஸ் வந்துட்டாங்க. மேட்ச் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கும். ஐயோ என்ன இது ஃபீல்டு, டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டு வருது. ஸோ இந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே பெரிய கேப் இருக்கு, பிக் பண்ணி அடிக்காமல் இருந்தால் சரிதான். அங்கே சரியான கேப் அங்கே விட்டுட்டாரு. வைடன் முடிச்சு சொல்லாதீங்க ப்ரோ. வைட் இல்லை 116 runs in 119. அந்த மேட்ச்சில் ஆடி இருக்காரு, 14 ரன் அடிச்சிருக்காரு. பரவாயில்ல. ஐயோ நோ பால் போட்டேங்க. அடப்போங்க, நோ பால் போட்டேங்க. முதல் ஓவர்லயே ஒரு நோ பால். கண்டிப்பா இந்த 6 போவோம். அதால காலுக்குள்ள வச்சு சொருகுறோம். தூக்கி விட்டாரு. நல்ல ஒரு சேவ். 2 ரன் மட்டும், 2ஆ 3ஆன்னு தெரியல. நல்ல சூப்பர் சேவ். ஃப்ரீ ஹிட்ல ஒரு சூப்பர் சேவ். நல்லா அடிச்சாரு, நல்லாவும் புடிச்சிட்டாரு. இப்படி நல்லா புடிச்சிட்டாங்க. பார்த்து இன்ஜுரி ஆயிட போகுது. சிவம் துபே 2 ரன் மட்டுமே. ஃப்ரீ ஹிட்ல 2 ரன்னு. ஜஸ்ட் மிஸ். நோ பால் வந்திருக்கும் மறுபடியும். நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஷோயிங் சம் ரெஸ்பெக்ட் டு த பவுலர். சேஸ் பண்ணி போட்டார். Showing some respect to the bowler. In 105 balls. அங்க அவ்வளோ பெரிய கேப் இருக்கு. அழகா அங்க பிக் பண்ணி அடிக்கலாம், ஆனா அங்க அடிக்க மாட்டுறாங்க. ஏன் தெரியல, அதான் அவ்வளோ பெரிய கேப் இருக்கே. Why bro? It's very wrong bro. Okay, power play. ஆட்டோ பிளே முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். இந்த மேட்சை ஜெயித்தே ஆகும். எவ்வளோ சப்பையா மேட்சை தோக்க முடியுமோ அவ்வளோ சப்பையா தோத்துருக்காங்க. 110 for 420 ஓவர்ஸ்ல ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க. ஓகே. Brunette stumped Sanju Samson, bowler Akshar Patel 35 for 37. A Sheikh catch Rinko Singh, bowler R Kishore 6 runs in 6 balls. Jora run out 20 runs in 22 balls. Mala bowled Akshar Patel 19 runs 21 balls. Piyodal not out 60 runs 28 balls. Jia not out 5 runs in 7 balls. 110 for 4. India won by 55 runs. Man of the match துஷாரா தேஷ்பாண்டியாக்கு போயிருக்கு. இப்படிலாமா ஒரு மேட்சை தோக்க முடியும்னு சொல்லி எனக்கு இருக்கு சத்தியமா. ஸோ அடுத்த மேட்ச் நெதர்லாந்து கூட. நெதர்லாந்து தான் பார்த்துடலாம்.
ஓ ஜெய்ஸ்வால். ஓகே ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சுரேனுக்கு பதில் திலக் வர்மா. என்ன டீம்னு சொல்லுங்கடா. மேட்ச நான் சத்தியமா சொல்றேன், இவ்வளோ கேள்வி துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமா ஸ்டஃப் கொடுத்துருக்கலாம். இந்த மேட்ச் வான்கடை ஸ்டேடியத்தில் நடக்குது, நெதர்லாந்து தாங்க. ஓகே நெக்ஸ்டான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷால் கேமிங். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பை பை guys. Welcome to our